அந்த நேரத்திலே அந்நிய தேசத்தின் ராஜா பாபிலோன் ராஜா இந்த தேசத்திலே வந்து நல்ல காரியங்களை எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு அடிமைகளை அவன் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தான். In those days, the Babylonian king came to Jerusalem, took every good things from Jerusalem and took it to Babylon. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எருசலேம் பாழாய் கிடந்த நேரத்திலே கர்த்தர் எஸ்ரா என்று சொல்லுகிற ஆசாரியனை அந்த இடத்திலே தேவன் திரும்ப கொண்டு வந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். And during that condition, God brought back this Levite Ezra during that time. அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். He was a priest. அவன் அந்த இடத்திலே சரித்திரங்கள் ஆராய்ச்சி புத்தகங்கள் சொல்லுகிறது அவன் ஒரு கவர்னர் பதவியிலே கூட அந்த அந்நிய தேசத்திலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. And some researchers say that he was in a governor's position in the land of Babylon. ஆனாலும் தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலும் தீர்க்கதரிசன நிறைவேறுதலும் படியும் அந்த ராஜாவுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. And because of God's abundant mercy and grace to fulfill the promises in the scriptures, he received the mercy of the king. அவன் அங்கிருந்து வந்து ஜெருசலேமிலே பல சீர்திருத்தங்களை புதுப்பித்தல்களை அவன் செய்ததாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். And from Babylon he came to Jerusalem and he did lot of renewals and also reformation in the city of Jerusalem. அதாவது அடிமைகளாய் போன இஸ்ரவேலர்களே திரும்பவும் எஸ்ராவுடைய தலைமையிலே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். And all the people, the Israelites who went as slaves in bondage to Babylon, they came back to Jerusalem in under Ezra's leadership. அவனுக்குரிய எல்லா தயவுகளையும் அந்த ராஜா கொடுத்தான். And the king gave all the mercies for Ezra. இவ்வளவுக்கும் அவன் ஒரு அடிமைதான். And he showed all the kindness even though he was just a slave. அதே ராஜ்யத்தாலே தான் இந்த ஜெருசலேம் உடைக்கப்பட்டிருந்தது. And because of the same king, the Jerusalem was completely destroyed. அதாவது அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த ஜெருசலேமை அவர்கள் சுட்டெரித்தார்கள், இடித்து போட்டார்கள். It was the same kingdom that destroyed and set Jerusalem to fire. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை எழுப்பினார். And during that time God raised up this man. ஆசாரியனாகிய எஸ்ராவை கர்த்தர் எழுப்பினார். இந்த ராஜாவுடைய கண்களை தயவுண்டு பண்ணினார். And God raised up this man and he showed favor to this man before the king's eyes. எஸ்ரா 7 அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Let's turn to book of Ezra chapter 7 verse 6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேர்ந்த வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 7:6. This Ezra came up from Babylon. He was a teacher and well versed in the law of Moses, which the Lord, the God of Israel, had given. The king had granted him everything he asked, for the hand of the Lord his God was on him. தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு உண்டாயிற்று என்று அந்த வசனம் சொல்லுகிறது. This verse clearly says he received everything that he asked for because the hand of the Lord was upon him. தாவீது என்ன செய்கிறான்? அந்த இடத்திலே கர்த்தருடைய கரத்தை யோசிக்கிறான். And David was considering the hand of God. எஸ்ரா அந்த இடத்திலே சொல்லுகிறான், தேவனுடைய கரம் என்னோடு இருந்தபடினாலே நான் கேட்டது எல்லாமே எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று அவன் சொல்லுகிறான். Ezra is saying, because the Lord's mighty hand was with me, all the thing I asked for was given to me. வேதத்திலே இதை போல கர்த்தருடைய கரத்தை கண்டவர்களும் அதை ருசித்தவர்களுடைய அநேகம் குறிப்புகள், அநேக தேவ மனுஷர்கள் சொன்ன குறிப்புகள் வேதத்திலே ஏராளம் இருக்கிறது. And in Bible you could see the many incidents, the people who have tasted the hand of God and who have seen the hand of God written over in the Bible. இந்த ராத்திரியிலே நமக்கு மிக அவசியமான ஒரு காரியம், தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். The only thing that's very important to us in our lives today is the Lord's mighty hand should work in our lives. தேவனுடைய கரம் எங்களுடைய சகல எல்லைகளிலும் சகல பிரிவுகளிலும் நம்முடைய சகல காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதமான ஒரு தேவ கரம் நமக்கு இருக்க வேண்டும். And we should have this blessed mighty hand of God in every direction, in every steps of our life. தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்தால் முதலாவது நாம் கேட்கிறது நமக்கு கொடுக்கப்படும். And the first thing, if God's hand is with us, then we will receive whatever we ask. அதாவது அந்நிய தேசத்தில் அவன் இருக்கிறான், ஆனாலும் அவன் கேட்கிறது எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தான். அதற்கு காரணம் எஸ்ரா ஒரே ஒரு காரியத்தை கண்டு கொண்டான், தேவனுடைய கரம் என்னோடு இருந்தபடினாலே நான் கேட்கிறதை எல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார் என்று சொல்லுகிறான். And even though Israel was in a Gentile nation, all that he asked for was granted from the king.
the extra clearly understood he was given everything because the Lord's mighty hand was with him. இந்த ராத்திரியிலே என்னுடைய சத்தத்தை கேட்கிற என்னை கேட்கிற தேவ ஜனமே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நமக்கு இந்த நாட்களில் தேவை நடத்துகிற தேவனுடைய கரம் நமக்கு மிக அவசியம். அது நம்மோடு இருக்க வேண்டும். And even these days, what we really need is the mighty hand of God which could lead us during these days. தேவனுடைய கரம் மாத்திரம் நம்மோடு இருக்குமானா நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. If the Lord God's hand is upon us, we should not be afraid and fear of anything. தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும். And if God's mighty hand is with us, all our doings, everything will prosper. தேவனுடைய கரம் நம்மோடு இருக்குமானா நாங்கள் விழுந்த இடத்திலே அப்படி இருக்க மாட்டோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்து கொண்டு போவோம். And if God's mighty hand is upon us, we won't be in the same stagnant, we won't be stagnant in the same place, but our life will be lifted up and we will be moving up in our ladder. தேவனுடைய கரம் நம்மோடு இருக்குமானா நமக்கு முன்பு இருக்க தடையா இருக்கிற மதில்களை தாண்டுவோம், நமக்கு எதிராய் வருகிறதான சேனைகளுக்குள்ளே நாங்கள் பாய்ந்து போவோம். And if the Lord's hand is with us, then we will leap over the walls and we will advance over the truths. ஆனால் நமக்கு தேவை தேவனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். But all we need is the Lord's mighty hand should be with us. ஏசாயா 45 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரிந்த நல்ல வாக்குத்தத்தங்கள் உண்டு. And when you read Isaiah 45, you can read all the promises that you know. ஆண்டவர் புதை பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. The Bible clearly says God will give you all the treasures. இரும்பு தாழ்பால்களை எல்லாம் கர்த்தர் உடைத்து வெண்கல கதவுகளை எல்லாம் முறித்து தேவன் புதையல்களை பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. These verses clearly say he will break out the iron bars and he will give you all these treasures to you. இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்களே, இரும்பு தாழ்பால்கள் என்று சொல்லப்படுகிறது, வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பலத்த கதவுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. And these verses talks about the gates of bronze and also bars of iron. ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் உடைத்து முறித்து இந்த பொக்கிஷங்களை நமக்கு கொடுப்பார் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. And these verses says God will break up all these things and all these bars of iron and the bronze of gates of bronze and give the treasures to you. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். And sometimes we forget to realize the exact meaning of this verse. அதாவது ஆண்டவர் எங்கடான போய் ஒரு பூட்டை உடைப்பார், அங்கே அது கதவை உடைப்பார் என்ற அர்த்தம் அல்ல. It does not mean God will go and break a bars of iron or break a lock. அதாவது ஆண்டவர் பெரிய கதவு நிலைகளை இரும்பால் செய்யப்பட்ட கதவு நிலைகளை எல்லாம் உடைத்து அதுக்கு பெரிய இரும்பாலை போடப்பட்டிருக்கிறதான எல்லா விதம் பலமான பூட்டுக்களையும் உடைத்து போடுவார் என்ற அர்த்தம் அல்ல. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுவல்ல. This verse does not mean God will surely go and break all these big gates made of iron and gates made of bronze. அதாவது நீங்கள் எந்த காரியம் எனக்கு கிடைக்காது என்று நினைக்கிறீர்களோ அப்படி அந்த கிடைக்காது என்ற காரியத்தை கர்த்தர் உடைத்து அதை கிடைக்க பண்ணுவார் என்று அர்த்தம். This verse means whatever you think that if you cannot receive those things from the Lord, God will break those things, break the barriers and give those treasures to you. இந்த வாசல் எனக்கு திறக்கப்படாது, எனக்கு இந்த இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைக்காது, அல்லது எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்ன செய்வார், அதில் ஒரு வாசலை திறந்து உங்களுக்கு ஆண்டவர் அந்த வழியா அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். And sometimes you may think, if we will not receive, we will not get this job, there is no way out of my situation, there is no way to go out of this place. But during that time, God will open these gates and open these bars and show you the way out of that place. அதாவது முடியாது என்று நீங்கள் மனம் தளர்ந்து நீங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கை எல்லாவற்றையும் இருந்து நீங்கள் கீழே இறங்கின அடிமட்டத்தில் நீங்கள் வந்த பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த வழியை திறப்பார் என்று தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. And this verse clearly says, when you come to this conclusion that I can't do this with my own strength, then Lord will work for you and open the gates for you. அதாவது எந்த காரியம் நடக்காது என்று நாங்கள் மனம் தளர்ந்து போகிறோமோ அந்த இடத்திலே தேவன் வந்து கிரியை செய்வார். And when you come to a conclusion, when we think about this will never happen in my life, during that time God will open the doors for you so that these things will happen in your life. அதாவது என்னுடைய மனம் தளர்ந்து போன நேரத்திலே நாங்கள் சோர்ந்து போன பொழுது எங்களுக்கு தேவன் உதவி செய்வார் என்பதுதான் இந்த வசனத்துடைய And this verse says, when our heart faints away, when we go into the great distress, God will surely help us out. அதாவது தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் தேவன் உடைத்து நமக்கு வழியை உண்டு பண்ணுவார். When God's hand is upon us, then He will show the way. He will open the doors and will break every hurdle that comes in the way. தேவனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். And all we need is the mighty hand of God.